வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் கனவுகள் விரைவில் பூர்த்தியாகப் போகிறது குழந்தையே. உன் எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்துவிட்டது. இது உன் வராகித்தாயான என்னுடைய சத்திய வாக்கு. என்மேல் நம்பிக்கை கொண்டு காத்திரு குழந்தையே. கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் உளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும். பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி உளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாய் இருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே. நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள், கட்டுகிற கடிகாரம் உட்பட அனைத்துமே அடிப்பட்டதால் உருவானவை. அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை. கேட்டாலும் இறைவன் நம்மை விட மாட்டார். எதற்காகவோ இந்த கஷ்டத்தை கடவுள் அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள். அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். உன்னுடைய குருவான என்னை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன் கற்பனைக்கு எட்டாத வகையில் நீ விரைவில் வெற்றி பெறுவாய். என்னை முழுவதுமாக நம்பு. உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவே உன் அன்னையான நான் இங்கு இருக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பி முடிந்த அளவு அமைதியாக இருந்தால் கஷ்டங்கள் அனுபவிப்பது பெரிதளவில் தெரியாமலேயே நீ விரைவில் வெற்றி பெறுவாய். அப்படி இல்லாமல் சற்று நம்பிக்கை தளர்ந்து நீ காணப்படும் போது அதனால் வரும் துன்பங்களை தாங்க முடியாமல் நீ வேதனைப்படுகிறாய். எப்படி இருந்தாலும் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. என்னை நம்பி சரணடைந்தவர்களை நான் எப்போதும் புறம் தள்ளுவது இல்லை. உன்னுடைய கணக்கை நான் எப்போதோ கூட்டி கழித்து எழுதி முடித்து விட்டேன். அதற்கு பிறகுதான் நீ இந்த பிறவியில் என் பக்தனானாய். உனக்கான காலம் நான் குறித்திருக்கும் வரை உனக்கான தெம்பை நான் கொடுத்து வருவேன். எப்படி இருந்தாலும் நீ காப்பாற்றப்படுவாய் குழந்தையே. என்னை முழு மெய்சிலிர்ப்போடு, நன்றியோடு, ஆனந்த கண்ணீரோடு நீ நினைத்து பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அப்போது நீ பட்ட கஷ்டங்கள் எதுவும் உனக்கு நினைவிருக்காது. யார் யார் எதை வேண்டிக் கொள்கிறார்களோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவள் உன் அன்னையான நான். ஆனால் பக்தரோ மாறாத நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து பூஜிக்க வேண்டும். சூரியனை மறைக்க முடியாதது போல குருவின் மகிமையை ஒழிக்க முடியாது. அது 10 திசைகளிலும் தானாகவே பரவி பெருகியது. யார் சாத்விகமான குணம் உள்ளவர்களோ அவர்கள் வீடு தேடி செல்பவரான நான் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு இகம் பரம் இரண்டுக்கும் தேவையான செல்வமளித்து ஆசிர்வதிப்பேன். உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக உன் அன்னையான நான் இருக்கிறேன். உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன். இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயம் எதற்கு உனக்கு? பரபரப்பு ஏன்? என் மீதே நீ நம்பிக்கை வை. பரஸ்பர அனுகிரகத்தாலேயே நான் இருக்கிறேன். ஆத்மார்த்த அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு நானும் இருப்பேன். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உன் பாதையில் நீ உறுதியாக இரு. அவரிடம் நம்பிக்கை வை, இவரிடம் நம்பிக்கை வை என்றெல்லாம் பிறர் சொல்வதை கேட்டு மயங்காதே. முதலில் உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல். நிச்சயம் அது முடியும். காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல, உன் வராகித்தாயான நான் இருக்கிறேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு?